ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தினை தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளை, நீங்கள் யார் தெரியுமா? விசேஷித்தவர்கள். யூ ஆர் வெரி வெரி ப்ரீஷியஸ். அல்லேலூயா. ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு ஆமென் அவர்களை அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்படி அதிகாரத்தை கொடுத்து அவளை அனுப்பும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்கள். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்க, அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஏன் பயப்படுறீங்க? ஆமென். நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாச்சே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாச்சே, நீங்கள் ஏன் பயப்படணும்? பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்து ஒருவேளை கலங்கி நிற்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அதை அறிக்கை செய்யுங்க. நான் சாதாரணமான நல்ல, நான் ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது, நான் விசேஷித்தமாக, நான் வெரி ப்ரீஷியஸ். ஏன்னா நாமே ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவனை அழைச்சிருக்கிறார், ஆண்டவனை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவர் பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். என்னை ராஜாக்கள் ஆசாரிகிற ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியல. அதனால தான் நீங்கள் விசேஷவர்கள். ஆமென். அவருடைய சாயலை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அவருக்கு பிள்ளையா இருக்கிறோமே, கர்த்தர் விட்டுவாரா? தேவப்பிள்ளையில நீங்கள் விசேஷத்தல்லவராக இருக்கிறீர்கள். யாத்திராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பாருங்க, எங்க மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுனால எதனால நாங்கள் அறிவாண்டவரே? நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா, நீங்கள் எங்களோடு கூட இருப்பதனால் அல்லவா சொல்லிட்டு, பூமியில் உள்ள சகல ஜனங்களில் பார்க்கல நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதனால் தான் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால தான் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லவர் உங்களோடு இருக்கிறார், ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருக்கிறார், அற்புதர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நீங்கள் சாதாரணமானவர்கள. ஆமென். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பாருங்க, தானியேல் விசேஷித்த பர்சனா இருந்தனால தான் விசேஷத்த ஞானமும் புத்தியும் இருந்துச்சு. நீங்க விசேஷித்தவர்கள். தேவப்பிள்ளையில உங்களுக்குள்ள என்ன தேவையோ கர்த்தர் அதை கொடுக்க நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். இந்த நம்புங்க, ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நீர் எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அன்றே விசேஷித்தவர்களுக்கு விசேஷித்த நன்மைகள் செய்வீராக. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அற்புதங்களாக அடையாளங்களெல்லாம் நீங்கள் நடத்தி வந்தீங்களோ அப்பா, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்குள்ள எப்படி விசேஷத்த ஞானமும் புத்தியும் இருந்த போல இவர்களுக்குள்ள விசேஷத்த அந்த கிருபைகள் உண்டாகட்டும். ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கோப்ப கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.